என்று சூரத்துல் துஹாவை பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சுருக்கமாக சொல்கின்றான். அல்லாஹ் ஆரம்பத்திலே வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. லுஹா நேரம் என்றால் முற்பகல். லுஹாவுடைய தொழுகை 4 ரக்காத் லுஹாவுடைய தொழுகை. இந்த லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. வல்லுஹா. இரண்டாவது வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. இரவு மூடிக்கொள்கிறது. இந்த 2 விடயத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உங்களுடைய இறைவன் ரப் உங்களை ஒரு நாளும் கைவிடவும் இல்லை, உங்களை கோவிக்கவும் மாட்டார். அந்த காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரது பிந்தி விட்டது. உடனே அப்ப சொன்னாங்க, இவர் ஷைத்தான் இவர்கிட்ட வராம விட்டுட்டான், இப்ப இவர்கிட்ட வரக்கூடிய ஜிப்ரீல் வாரதில்லை என்று சொன்னதுக்குத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. நபியே, ஊலா என்றால் உலகம். உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது நபியே. எது சிறந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு தான். எங்களுக்கு உலகம் சிறந்ததல்ல, எங்களுக்கு சிறந்தது எது? உலகத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்கிற ஆகிரம், அதுதான் சிறந்தது. ஏன்? உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடியதெல்லாம் முடிந்துவிடும். ஆகிரத்தில் தரக்கூடிய எதுவுமே ஒரு நாளும் என்ன செய்யாது, முடியாது. அதனால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னான், வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் தருவான். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்க என்ன செய்வீங்க? அந்த அளவுக்கு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுப்பான். சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுப்பான், ஹவுதுல் கௌசர் அல்லாஹ் கொடுப்பான், ஷஃபாஅத் அல்லாஹ் கொடுப்பான். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى என்று சொல்லிட்டு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த 3 நிகழ்வுகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துறார். முதலாவது, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்க அனாதையாக இருக்க இல்லையா, உங்களுக்கு வாழ்வளித்தது யார்? சஃபல பூர்த்தியாக கொஞ்சம் முன்னு போங்க. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நீங்க அனாதையாக இருக்க இல்லையா, உங்களுக்கு வாழ்வளித்தது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே வாப்பா மௌத்தாயிட்டார். வாப்பா மௌத்தான பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது? யதீம் தானே சொல்றது, அனாதை. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இரண்டாவது, வவஜதக ضالًا ஃபஹதா, நபியே நீங்க வழி தெரியாம இருந்தீர்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு வழி காட்டினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நல்ல வழியை காட்டி கொடுத்தது யார்? அல்லாஹ். மூன்றாவது, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே நீங்க ஏழையாக இருந்தீர்கள், உங்களை தேவையற்றவனாக ஆக்கியது யார்? அல்லாஹ். இந்த 3 நிலைமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. முதலாவது அனாதையா இருந்தாங்க, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழி தெரியாம இருந்தாங்க, மூன்றாவது ஆயில் ஏழையாக இருந்தாங்க. அல்லாஹ் இந்த 3 நிலைமையும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொல்கிறார், ஃபஅம்மல் யதீம ஃபலா தன்ஹர், நபியே ஒரு நாளும் அதாவது அனாதைகளை துரத்தாதீர்கள். அனாதை ஒன்று வந்துட்டா கண்ணியப்படுத்து. ஒரு அனாதைய வழக்கெடுக்கிறது, ஒரு அனாதையை பொறுப்பெடுப்பது சகோதரர்களே எவ்வளவு உயர்ந்த அமல் தெரியுமா? அனாதை இல்லம் உருவாக்கப்பட்டது இந்த காலத்துல தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அனாதை இல்லம் கிடையாது.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அனாதை இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் யார் இருந்தாங்க? அனாதைகள் வச்சு வளர்ப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அன வகாஃபிலுல் யதீம் ஹாகதா, ரெண்டு விரலையும் காட்டினாங்க. நானும் அனாதைகளை பாரம் எடுப்பவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். ரெண்டு விரலை காட்டினாங்க. ஒரு அனாதைக்கு எவ்வளவு செலவழி? ஒரு அனாதைக்கு 10,000 ரூபாய் செலவழி. உதாரணமா ஒரு அனாதைக்கு 15,000 மாசம். எவ்வளவு பேர் செலவழிக்கலும் தெரியுமா? எவ்வளவு பேர் செலவழிக்கலும்? ஒரு விதவைக்கு செலவழிக்கலாம், பூனைக்கு செலவழிக்கிறவங்க அனாதைக்கு செலவழிக்கலாம். அதனால அனாதை விடயத்துல கவனம் எடுக்கும். ஒரு ஆள் ஒரு அனாதை எடுத்தீங்கன்னா ஒரு $100, ஒரு $200 ஒரு அனாதைக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? அந்த அனாதையுடைய கண்ணால வடிகிற கண்ணீரை நீங்க தொடச்சிட்டீங்க. எங்கேயோ இந்த சமூகம் போக வேண்டிய சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கு. அதுதான் கவலை. ஒரு $200 எத்தனை அனாதைகளை வளர்க்கலாம்? அல்லாஹ் இந்த ஆயத்துல வஅம்மல் யதீம, அனாதைகளை நபியே கடிந்து கொள்ளாது, திறத்தாதே. அடுத்தது வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரவங்க இருக்கிறாங்களே இவங்களை துரத்தாதே. மூன்றாவது வஅம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை சொல்லி காட்டுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நிஅமத் எங்களுக்கு இருக்குதா? இதுக்கு நீங்க கல்பால ஷுக்ர் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு ஷுக்ர் செய்யுங்க. கல்பால அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவால நன்றி செலுத்துங்க. மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுல இவ்வளோ முக்கியமான விடயங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். இதுல ஆரம்பத்துல அல்லாஹ் ரெண்டு சத்தியம், வல்லுஹா வல்லைலி இதா சஜா, ரெண்டு சத்தியத்தை செய்து மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உலகத்தை விட ஆகிரம் சிறந்தது நபியே உங்களுக்கு. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى, உங்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்தில் தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى. நபியுடைய மூன்று நிலைமை: அனாதை, வழி தெரியாதவர், ஏழை. இந்த மூன்றுக்கும் அல்லாஹ் வழி செய்தார். அதற்கு பிறகு மூன்று விடயத்தை சொல்றார். வஅம்மல் யதீம, முதலாவது அனாதை, இரண்டாவது கேட்டு வரவங்க, மூன்றாவது நிஅமத். இந்த மூன்று விடயத்தையும் சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றான். ஆகவே சகோதரர்களே, ஒவ்வொரு குர்ஆனுடைய சூறாவாக நோம்புடைய முதலாம் நாளிலிருந்து இன்று 26, 27 நோன்பு வரைக்கும் 27 சூறாக்களை பார்த்து விட்டோம். மாஷா அல்லாஹ். இன்னும் 3 சூறாக்கள் தான் மீதமாக இருக்கிறது. குர்ஆனை விளங்கி வாழ்க்கையில் எடுத்து நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك، يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا. إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك ربي فذللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم انصرنا ولا تنصر علينا، اللهم زدنا ولا تنقصنا، اللهم أكرمنا ولا تهنا. கிருபை ரஹ்மானே அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இதுவரை பிடித்த ஒவ்வொரு நோன்பையும் கபூல் செய்வாயாக. மீதமாக இருக்கக்கூடிய நோன்பையும் சரியான முறையில் பிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. நம்முடைய இஃப்தாரை கபூல் செய்வாயாக. நம்முடைய குர்ஆனை கபூல் செய்வாயாக. அனைத்தையும் கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய செல்வத்தில் பரக்கத் செய்வாயாக. பிள்ளைகளின் பரக்கத் செய்வாயாக. குடும்பங்களின் பரக்கத் செய்வாயாக. யாரெல்லாம் ஹித்மத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் உன்னுடைய பரக்கத்தை இறக்குவாயாக.
ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துனியாவுடைய விடயங்களையும் சீராக்குவாயாக. யா அல்லாஹ் ஆகிரத்தை ஹசனாவை தருவாயாக. கடைசி சஹராத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இன்றைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والضحى والليل إذا سجى والليل إذا سجى ما ودعك ما ودعك ربك ربك وما قلى وما قلى وللآخرة والآخرة خير لك خير لك من الأولى من الأولى ولسوف ولسوف يعطيك يعطيك ربك ربك فترضى فترضى. ألم يجدك ألم يجدك يتيما يتيما فآوى فآوى ووجدك ووجدك عائلا عائلا فأغنى فأغنى. فأما اليتيم وأما اليتيم فلا تقهر فلا تقهر. وأما السائل وأما السائل فلا تنهر فلا تنهر. وأما وأما بنعمة ربك بنعمة ربك فحدث. فحدث.